அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இன்று நான் ஒரு பொது விஷயம், நாட்டிலே உள்ள எல்லோருக்குமே தேவையான விஷயத்தை பற்றி நான் கூறுகிறேன். அண்மையிலே ஒரு பகுப்பு துறவியார்கள் தனது தர்ம போதனையிலே சொல்லியிருக்கிறார். இலங்கையிலே பொது சொத்துக்களை சூறையாடுபவர்கள் அதிகமாக இருந்த திணைக்களம் போலீஸ் திணைக்களம். அண்மையிலே அந்த போலீஸ் திணைக்களத்தை 2ஆம் இடத்திற்கு தள்ளிவிட்டு கல்வி திணைக்களம் 1ஆம் இடத்துக்கு வந்திருக்கலாம். இதை பற்றித்தான் நான் உங்களோடு தற்பொழுது பேசுவதற்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறேன். பொதுவாக கல்வி திணைக்களம் முதன்மை இடம் வகிப்பதற்கு காரணம் யார் என்பதை நாங்கள் சற்று தீர்மானிப்போம். அதிகாரிகளா, அதிபர்களா, ஆசிரியர்களா, கல்வித்துறை அமைச்சர்களா, அரசியல்வாதிகளா? பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது முழு நாடுமே பொது சொத்துக்களை சூறையாடுகின்ற ஒரு கட்டத்தில் இருக்கின்ற பொழுது ஆசிரியர் என்ன, போலீஸார் என்ன, யாராக இருந்தால் என்ன நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். பொதுவாக நாங்கள் இப்பொழுது சமூகத்திலிருந்து வருகிறோம். பெற்றார்கள் பாடசாலைக்கு சொந்தமான மேசை, நாட்காலி போன்றவற்றை பொது நிகழ்வுகளில் கொண்டு போய் அங்கே பலவற்றை அவர்கள் பழுதுபடுத்தி சிலவற்றை காணாமலாக்கி அங்கேயே போட்டு வருகிறார்கள். இது பெற்றார்கள், பொதுமக்கள் அதற்கு ஒரு காரணம். அத்தோடு பாடசாலையிலே புகுந்து லட்சக்கணக்கான சாமா பொருட்களை சமூகம், பெற்றோர்கள் தான் அவர் எங்கே சமூகமாக தான் அவர்கள் களவெடுக்கிறார்கள். அதே போல் பழைய மாணவர்களும் சலச்சவர்கள் அல்ல. நம்ம எல்லோருக்கும் தெரியும், பாடசாலைக்கு என்று பழைய மாணவர்கள் சங்கம் இருக்கிறது. அவர்கள் நிதி திரட்டுகிறார்கள், பலதான வேலை செய்கிறார்கள். அதிலே எல்லோரும் அல்ல, சிலர் வேலை செய்கிறார்கள், சிலர் வேலை செய்வது இல்லை. ஆகவே இந்த இழப்புகள் எல்லாம் ஈடு செய்வதற்கு ஆசிரியர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள் எல்லோருமே நல்லவர்கள் அல்ல, எல்லோருமே கெட்டவர்கள் அல்ல. ஆசிரியர்களும் அவ்வாறு செயல்படுத்துகிறார்கள் என்பதை நாங்கள் ஒட்டுக்கொள்கிறோம். அதிபர்களும் நமக்கு தெரியும், பாடசாலையில் இருக்க வேண்டிய பல பொருட்கள் இருக்கின்றன, பெருமதியான பொருட்கள் இருக்கின்றன. பொதுவாக இப்பொழுது அண்மையிலே விஞ்ஞான உபகரணங்கள், அதே போல் மாணவர்களுக்கு கல்வி பெறுவதற்காக கணினிகள், பெருமதியான பொருட்கள் கொடுக்கிறார்கள். ஆக சிலர் என்ன செய்கிறார்கள், பெருமதியான பொருட்களை தாங்கள் எடுத்துக்கொண்டு மலிவான அதே ரகத்தை சேர்ந்த பொருட்களை அங்கே வைத்துவிட்டு ஒன்று அதை தாங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், விற்கிறார்கள். இவ்வாறு இது மட்டுமல்ல, எத்தனையோ பொருட்கள் நடைபெறுகிறது. விஞ்ஞான கூடத்தில் இருக்கின்ற பல பொருட்கள் இருக்கின்றன, பெருமதியான பொருட்கள். இது அங்கே ஒரு பக்கம். கல்வி திணைக்களத்தில் என்ன செய்கிறார்கள், உங்கள் எல்லோருக்கும் தெரியுமோ தெரியாது, 10-20 வருடங்கள் முன்னர் மின்சாரம் இல்லாத பாடசாலைகளுக்கு அவர்கள் கணினிகள் 20-25 கொடுத்துவிட்டு பதிவேட்டிலே பெருந்து வாங்கிவிட்டு வந்து விட்டார்கள். சில காலத்துக்கு பின்னர் அந்த பாடசாலைக்கு மின்சாரம் வருகின்ற பொழுது அந்த கணினிகளை உபயோகிக்கப்படுகின்ற பொழுது அங்கே எந்த விதமான உள்ளுபகரணங்கள் இல்லை. அது கல்வி அதிகாரிகள் வர்த்தகரோடு சேர்ந்து நடைபெற்றது. பின்னர் இதை கண்டுபிடித்த ஒரு கணக்காளர் அசித் திரவம் வீச்சுக்கு உள்ளாக்கப்பட்டார். இவ்வாறு பலர் சிறைக்கூடங்களுக்கு சென்றார்கள். ஆகவே அந்த மேலிடத்தே இருக்கிறது. அதே போல தான் கல்வி அதிகாரிகள், கல்வி அமைச்சர்கள் சொல்ல தேவையில்லை. பாடசாலைகளுக்கு பொருட்கள் வாங்குவது, பொதுவாக கருத்தரங்கள் நடத்துவதற்காக பெருந்தொகை பணம் அங்கே ஒதுக்குகிறார்கள். அந்த பணத்திலே ஒரு குறிப்பிட்ட செலவு போகிறது. எனவே அவர்களே வளவளாக இருப்பார்கள், அவர்களே பயிற்சியாளர்கள் பயிற்சியாளராக இருப்பார்கள். அது போகிற அது ஒரு வகை. இப்படி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு நாட்டின் முதுகெலும்பு, உயிர் நாடி என்பது கல்வித்துறை. இந்த கல்வித்துறை சிறப்பாக இருந்தால் மட்டுமே அந்த நாட்டின் வளர்ச்சியை நாங்கள் ஒப்பிட முடியும். ஆகவே கல்வித்துறையிலே இருப்பவர்கள் ஏனைய நாடுகளிலே
உயர் பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்கு முன்னர் முதலாம் தரத்தில் உள்ளவர்கள் தான் ஆசிரியர்களாக வருவார்கள். இரண்டாம் மூன்றாம் தரத்தில் உள்ள விஞ்ஞானவர்கள் பொறியியலாக போகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு தான் கூடுதலான சம்பளம் வழங்கப்படுகிறது. நமது நாட்டில் அப்படி இருக்கிறதா? கேட்க தேவையில்லையே, சொல்ல வேண்டும். ஆனால் பொதுவாக ஆசிரியர்களுக்கு பல பக்கங்களிலிருந்து பிரச்சனை வருகிறது. ஒன்று, பெற்றார்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், எதற்குமே சம்மந்தமில்லாத ஏதோ செய்துவிட்டு போவார். அது ஆசிரியர் தலைவர். ஆசிரியர்கள் எப்பொழுதுமே நிம்மதியற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே மனிதன் என்பவன் சிந்தனையிலும் தனது மூளை துடிப்பாடும் சிரிப்பாக 24 மணி நேரம் அவர்கள் சிந்தனையில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நிச்சயமாக சலுகைகள் வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். பாதுகாப்பு. இப்பொழுது ஆசிரியர் ஒரு மாணவனை அடித்து விட்டால் வீதியில் வைத்து அந்த ஆசிரியரை அடித்து விட்டு ஓடுகிறார்கள், அல்லது வீட்டில் இருக்க போன்றது அவரை தாக்கிட்டு ஓடுகிறார். ஆகவே அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறதா? ஆகவே ஆசிரியர் என்பவர் ஒரு பொது சேவையாளர் என்று ஒரு தரம் இருக்கிறது. ஆகவே ஆசிரியருக்கு எங்கு குற்றம் இழைக்கப்பட்டாலும் அது விசாரிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே ஒரு மகிழ்ச்சியான ஆசிரியர் மூலம் இருந்துதான் மகிழ்ச்சியான மாணவர்களை உருவாக்க முடியும். ஆகவே ஆசிரியர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டியது எல்லோருடைய கடமை. அரசு அவர்களுக்கு கூடிய ஓய்வு கொடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் மூளையால் சிந்தனையால் எப்பொழுதுமே அலர்ட் என்று சொல்வார்கள் இருந்து வேலை செய்வார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக ஓய்வு கொடுக்க வேண்டும். அதுக்காக தான் ஆங்கிலேயர்கள் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஓய்வு கொடுத்தார். அதை கூட இவர்கள் சும்மா இருந்து சம்பளமாக சொல்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாக புத்த தர்மம் சொல்கிறது பஞ்சசீல கோட்பாடு. என்னது? பிராணகாத்தனின் விளக்கீமைன்னு சொல்கிறார்கள். பானாத்தி பார்த்தா வீரமணி சிக்காயின்னு சொல்கிறார்கள். களவெடுத்தல், சுரக்கம் கிரிமைன்னு சொல்கிறார்கள். அடுத்தது பிழையான காம செயற்பாடு, காமே சுமிச்சாச்சாரா வீரமணி சிக்கா என்று சொல்கிறார்கள். பொய் சொல்லக்கூடாது, முசாவாதா வீரமணி சிக்கான்னு சொல்கிறார்கள். அடுத்தது மது அருந்தக்கூடாது, சுறாமீரா மச்சபமா தட்டானா வீரமணி சிக்கிறார்கள். இந்த 5ஐயும் செய்யாத மனிதர்கள் தான் மனிதர்கள் என்று சொல்வதாகவே இவர் இருக்கிறார். கல்வித்துறையாக இருந்தார் என்ன, வைத்தியத்துறையாக இருந்தார் என்ன, பாராளுமன்றமாக இருந்தால் என்ன. ஆகவே இந்த 5 துறைகளும் ஒழித்து இருப்பது தான் பொதுவாக எல்லோருக்கும் நல்லது. தமிழிலே சொல்கிறார்கள், கொலை செய்தல், களவெடுத்தல், மது, பிறன்மனை காமம். உங்களுக்கு உரிமை இருக்கிறது, இருந்தாலும் பிறன்மனை காமம் பொருளாகாது. குறுநிந்தனை செய்தல் கூட ஒரு வகையிலே பஞ்சமாக பார்த்து அடங்கு என்று சொல்கிறார்கள். ஆகவே பொதுவாக இந்த 5 திறத்திலும் ஆசிரியர்கள் இருந்தால், அதிகாரிகள் இருந்தால், கல்வியாளர்கள் இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். கொலை செய்வதிலே இருந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். களவெடுப்பதில் இருந்து தவிர்க்க வேண்டும். மது. அடுத்தது பிறன்மனை காமம் என்பது நமக்கு ஒழுக்கத்திலே ஒரு பகுதியாகவே, பிறன்மனையில் இருக்கின்ற ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, 2மே குற்றம்தான். ஆண் செய்தாலும் தவறு தான், பெண் செய்தாலும் தவறு தான். ஆகவே அவ்வாறான தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அப்படி நாங்கள் இருக்கின்ற பொழுது சமூகம் எம்மேலே நிச்சயமாக மதிக்கும். ஒன்று சொல்கிறார் தானே, மாணவர்கள் சமூகம் நல்ல சமூகமாக இருந்தால் குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள், நல்ல குழந்தைகளாக இருந்தால் நல்ல ஆசிரியர்கள் இருப்பார்கள், நல்ல அதிகாரிகள் ஆட்சி இருக்கும். எல்லோரும் உயர்ந்து இருக்கின்ற பொழுது நாட்டிலே பிரச்சனை இருக்காது. உடனே சொல்லுவார்கள், ஒரு மாணவனை நல்ல குடும்பத்திலேயே நீ பிறந்திருக்க வேண்டும், நல்ல சமூகத்திலே நீ வளர்ந்திருக்க வேண்டும், நல்ல பாடசாலையிலே நீ படித்திருக்க வேண்டும், நல்ல நண்பரோடு நீ கலந்திருக்க வேண்டும் என்று தான் சொல்வார்கள். உனது நண்பனை யார் என்று சொல், நீ உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆகவே முழு சமூகமுமே இங்கே திருடர்களாக இருக்கின்றது, திருடர்களை உருவாக்குகின்றது, திருடராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் மட்டும் திருடாதே திருடர்கள் என்று சொல்வதிலே எந்த பலனும் இல்லை. எல்லோரும் நல்லவராக இருக்க வேண்டும், எல்லோரும் ஒழுக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். பொதுவாக ஆசிரியர்கள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
நான் பலரை பார்த்துருக்கிறேன். இந்த 5 காரியங்கள் இல்லாத ஆசிரியர்கள் இல்லை. சில ஆசிரியர் கொலை செய்திருக்கிறார்கள், சில ஆசிரியர்கள் களவெடுத்திருக்கிறார்கள், அங்கே சிறைக்கூடலில் இருக்கிறார்கள். மது அருந்துவது நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் பலமையாக. அது சமய குருமார்களாக இருந்தாலும் செய்கிறார்கள். பிறன்மனை காமம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பொதுவாக ஆசிரியர் தொழில் வித்தியாசமானது. உயிர்களோடு இருப்பது இல்லை என்று சொல்வதற்கில்லை. எனக்கு ஆட்களை தெரியும், பெயரை தெரியும், நடந்த விஷயங்கள் தெரியும், நடந்து கொண்டிருப்பது தெரியும். ஆகவே இது அந்த தொழிலுக்கு பொருத்தமானது. நீங்கள் அப்படியே இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த தொழிலை விட்டுவிட்டு போய் ஏதாவது தொழிலை செய்ய வேண்டும். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். குரு நிந்தனை செய்தல் பொதுவாக குருவின் குற்றங்களை களைவது என்பது ஒரு வகை. அதை சொல்லி சொல்லி குரு நிந்தனை செய்வது என்பது அது தன்னைத்தானே தற்கொலை செய்வதற்கு சமமாகவே எல்லோரும் நல்லவராக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.